தமிழக அரசின் கல்வி பாடத்திட்டத்தை பின்பற்றும் புதுச்சேரி மாநில பள்ளிக் கல்வித்துறை சார்பில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள 155 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 14,012 மாணவர்கள் +2 தேர்வை எழுதினர். இதற்கான முடிவை தமிழக அரசு வெளியிட்டதைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில +2 தேர்வு முடிவுகள் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் வெளியானது. அதன்படி இந்த ஆண்டு +2 தேர்வில் 92.41% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதாவது 12,948 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இது கடந்த ஆண்டை விட 0.26% குறைவு. அரசு பள்ளிகளை பொறுத்தவரை 85.35% ஆகும். தமிழ் மொழியில் யாரும் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. க்ளூனி பள்ளி மாணவி ஸ்ரேயா 600க்கு 597 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்றார். அதன்படி பொறியியலில் 100, வணிகவியல் 100, பிரெஞ்சு 100, கணக்கு பதிவியல் 99, ஆங்கிலம் 98, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சாமி அவங்களோட சப்போர்ட் இல்லைனா அவங்களோட பிளெஸிங்ஸ் இல்லைனா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. ப்ளஸ் மை டீச்சர்ஸ் அண்ட் சிஸ்டர், நான் வந்து அவங்க எனக்கு அட்மிஷன் என் மேலே நம்பிக்கை வச்சு 11th அட்மிஷன் தந்தாங்க. ஸோ அதனால தான் நான் அவங்க நம்பிக்கையை வந்து விட்டுறக்கூடாதுங்க, நான் கஷ்டப்பட்டு படித்தேன். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அய்யனார் நகரில் உள்ள வெள்ளந்தாங்கி அய்யனார் கோவிலில் அன்னதான திட்டம் புதிதாக அமைக்கப்பட்டது. உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூஜை செய்து அன்னதான திட்டத்தை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தலைவர் மணி, துணைத் தலைவர் சுந்தர்ராஜ், செயலாளர் லேகவல்லவன், பொருளாளர் குமரேசன், உறுப்பினர் முருகன் மற்றும் அறங்காவலர் குழுவினர், கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கீழ் அக்ரஹார பகுதியில் ஏரி உள்ளது. இந்த ஏரியிலிருந்து தண்ணீர் வெளியேறும் வாய்க்கால் உள்ளது. இதனை அப்பகுதியில் இருக்கும் மக்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது உரை கிணறு இருப்பதை அறிந்தவர்கள் அதனை தோண்டி பார்த்தனர். இந்த உரை கிணறு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கும் என கூறப்படுகிறது. 60 சென்டிமீட்டர் விட்டம், 40 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட சுடுமண் உரைகள் ஒன்றின் மீது ஒன்று சொருகி அடுக்கப்பட்டு கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 7 அடி உயரம் வரை காணப்பட்ட இந்த சுடுமண் உரையின் உள் மற்றும் வெளிப்புறம் சிவப்பு நிறத்திலும் நடுப்பகுதி கருப்பு நிறத்திலும் காணப்படுகின்றது. இது பண்டை தமிழரின் சிறந்த தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டு உரைகிணறு அமைக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இதனை அப்பகுதியில் இருக்கும் கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். அடுத்து ஓடு இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி எல்லாமே இருக்குது. அவனோட இருக்குது. உரை கிணறுலாம் என்னவா இருந்தால் அது உரை கிணறுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நெட்டில் ஆராய்ச்சி பார்த்தேன். ஒரு சுடு மண்ணாலான இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கருப்பு கலரில் ஆறின இந்த பக்கம் சுட்டு நடுவில் கருப்பு கலர் இப்படி இருந்தால் சுமார் 2000 வருடத்துக்கு முன் மக்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு உரை கிணறு அப்படின்றது தெளிவாக தெரியுதுங்க. இது இந்த இடத்துல இருக்கிறது எங்கள் ஊருக்கும் பெருமை. ஏன்னா இங்கே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நாகரிகமான மக்கள் வாழ்ந்தாங்கன்றதுக்கு இதுவே சாட்சி. எதுக்காக நோடும்னா, இங்கே இந்த பக்கம் நான் வந்து இந்த செடி செடிலாம் கொளுத்தி கண்டேங்க. கொளுத்தி கிடக்கும் போது இந்த விரவெல்லாம் கடந்து சொல்லிட்டு எடுத்து போட்டு கொளுத்தும் போது பார்த்தேன், என்னங்க எதுவும் ஒரு மாதிரியே தெரியும்னு சொல்லிட்டு ஓடு அடிக்க தெரிஞ்சு சொல்லிட்டு என்னதான் லைட்டாக நோண்டி பார்க்கும்போது இந்த மாதிரி தெரிஞ்சுது. இந்த மாதிரி இருந்தால் இது என்ன நான் நெட்டில் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இது ஒரு உரை கிணறுன்றது தெளிவாக தெரியுது. தமிழ்நாடு புதுச்சேரி மாநில அகில பாரத வித்யா பாரதி சார்பில் 1 வார பணியிடை ஆசிரியர் பயிற்சி முகாம் வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. துவக்க விழாவிற்கு வித்யா பாரதி தமிழ்நாடு மாநில அமைப்பாளர் சுந்தர் குத்துவிளக்கு ஏற்றி முகாமினை துவக்கி வைத்தார். மேலும் முகாமில் வித்யா பாரதி தமிழ்நாடு மாநில தலைவர் கிருஷ்ண செட்டி மற்றும் பொதுச் செயலாளர் ராம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு நாளும் விழாவில் சத்யநாராயணன் மற்றும் பாமா சத்யநாராயணன், திருமங்கலம் சிதம்பரேஸ்வரர் ஆலய மடத்தின் ஸ்ரீலஸ்ரீ கணேச சுவாமிகள், புதுச்சேரி ஜெய்ஹிந்த் இளைஞர் நிறுவனர்
லட்சுமி நாராயணன், தேசிய நல்லாசிரியர் தண்டபாணி ஆகியோர் வருகை தந்து துவக்கி வைத்தனர். இம்முகாமில் 14 பள்ளிகளின் 72 ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று வருகின்றனர். சிசுவாடிகா, ஆங்கிலம், வேத கணிதம், ஆரம்ப நிலை கல்வி ஆகிய பாடங்களில் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. முகாமிற்கான ஏற்பாடுகளை டாக்டர் ரங்கநாதன், இளமதி அழகன் மற்றும் ராம சிவராஜன் ஆகியோர் செய்து வருகின்றனர். பிள்ளையார் ஸ்லோகம் யாருக்காவது ஏதாவது பிள்ளையார் ஸ்லோகம் தெரியுமா? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆண்டு தொடக்க விழா புதுச்சேரி மாநில மதிமுக சார்பில் கொம்பாக்கத்தில் கொண்டாடப்பட்டது. பொறுப்புக்குழு உறுப்பினர் இளங்கோ தலைமையில் கொண்டாடப்பட்ட நிகழ்வில் மாநில பொறுப்புக்குழு உறுப்பினர் செல்வராசு, கட்சி கொடியேற்ற மாநில பொறுப்பாளர் கப்ரியல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கேக் வெட்டி ஆண்டு விழா சிறப்புரையாற்றினார். இதில் மாநில பொறுப்புக்குழு உறுப்பினர் முகமது இப்ராஹிம் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் நீர், மோர், சர்பத் வழங்கப்பட்டது. இதில் மதிமுக நிர்வாகிகள் வேதா வேணுகோபால், மூர்த்தி, மாசிலாமணி, செந்தில்குமார், குழந்தைவேலு, விஜய், காத்தமுத்து, முருகானந்தம், ஏர்னஸ்ட் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் 150வது ஆண்டு மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் திருவுருவப்படம் சிவனடியார் திருக்குடம் சார்பில் இசை முழங்க வில்லியனூர் மாட வீதியில் வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருட்பெருஞ்சோதி அகவல், அரும்பாத்தபுரம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஆன்மீக வழிபாட்டு சபையை சார்ந்த மெய் என்பர்கள் பாராயணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா யாகசாலை பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா குரு பூஜையும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனம் இலுப்பத்தோப்பு அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வரும் 13ஆம் தேதி நடைபெற உள்ளதால் பந்தக்கால் நடும் வைபவம் நடைபெற்றது. திண்டிவனம் இலுப்பத்தோப்பு ஸ்ரீ அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலய பர்ணகலாப அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா யாகசாலை பணிகளுக்காக கணபதி பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோயில் எதிரில் பந்தக்காலுக்கு பால், தயிர், சந்தனம் அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் பந்தக்கால் நிலைநிறுத்தப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதில் பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் குடும்பத்தினர் செய்திருந்தனர். தமிழகத்தில் தூத்துக்குடி மற்றும் வேதாரண்யத்திற்கு அடுத்தபடியாக அதிக அளவில் உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய பகுதியாக மரக்காணம் விளங்குகிறது. மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை அருகே சுமார் 3500 ஏக்கர் பரப்பளவில் உப்பளம் அமைந்துள்ளது. இதில் 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் பணிபுரிந்து வருகின்றனர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்ட மரக்காணம் பகுதியில் வெயிலானது கடந்த 2 தினங்களாக சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது. இதனால் உப்பு உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானது. இதில் 55 அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளது. அந்த வகையில் அயல்பா மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 12ஆம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இதற்கு பெற்றோர்கள் மத்தியில் பாராட்டுகள் குவிந்து வந்தாலும், இந்த வருட தேர்வில் பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளாளர் தனதியாகு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். திண்டிவனம் வட்டம் கீழ்கரணை கிராம காவல் தெய்வமாக வணங்கி வரும் அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலயத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. மேலும் 2ஆம் கால வேள்வி, நாடு சந்தனம், மலர் அர்ச்சனை, பஞ்ச புராணம் வேண்டுதல், பேரொளி வழிபாடு ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து திருக்கலசல் வேள்வி சாலையிலிருந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ முனீஸ்வரன் மூல திருமேனிக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மற்றும் பேரொளி வழிபாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதுக்கப்புறம் 12 ஆண்டுகளுக்கு எக்ஸ்ட்ரா பாகுபடி ஆகியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். சூத்திரம் பாருங்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம். முக்கியமா தண்ணி ஊற்றும் போதுதான் பார்க்கணும் சுப்பேஷ் என்றது. ஆகையால் தான் வருக என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம். குபேர திருநாளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு முனீஸ்வரர் குபேரனுடைய ஆலயத்துல மஞ்சள் குங்கும தாடி கயிறோட குபேர காசோட அம்பாவுடைய பட சாமி பட எம்பரத்தோட வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது.
முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் தியானம் மற்றும் சத்சங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி திரு சிவனடியார் கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதேபோல் மணவெளி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் திரிவேணி நகர் பக்தர்கள் செய்திருந்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மணிபாலகிருஷ்ணன் வீர விளையாட்டுக் கழகம் மற்றும் துலுக்கானத்தம்மா நகர் இளைஞர்கள் சார்பாக இலவச சிலம்ப பயிற்சி துலுக்கானத்தம்மா நகரில் நடைபெற்றது. கோடை விடுமுறையில் துவங்கப்பட்ட சிலம்பாட்ட இலவச பயிற்சியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண் பெண் இருபாலருக்கும் வயது வேறுபாடு இன்றி இலவசமாக சிலம்பம் கற்றுத்தரப்படுகிறது. அண்ணாதுரை தலைமை தாங்க நிகழ்ச்சியினை சிலம்பாசிரியர் சங்கர் தொடங்கி வைத்தார். மேலும் சிலம்பாட்ட பயிற்சி முகாமில் ஊர் இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நம்ம வந்து 1லேருந்து 4 வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பாகூர் பிரபாநகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் 3ஆம் ஆண்டு மயான கொள்ளை மகா உற்சவம் மிக விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், மகாசக்தி ஹோமம், பூங்கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து கொடியேற்றி காப்பு கட்டி நாள்தோறும் அம்மன் வீதி உலா நடைபெற்று முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்திலிருந்து பம்பை உடுக்கை மேளத்துடன் ஸ்ரீ அங்காளம்மன் புறப்பட்டு பிள்ளையார் கோவில் குளக்கரைக்கு சென்றடைந்து அங்கு அம்மனுக்கு காய்கறிகள், பழங்கள், கொழுக்கட்டை ஆகியவற்றை படையிலிட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கொள்ளையிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அம்மன் வீதி உலாவும் அன்னதானமும் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் நாராயணன், கோமதி நாராயணன்,
புருஷோத்தமன், பிரபாநகர் கிராமவாசிகள் செய்திருந்தனர். ஐயா